கச்சத்தீவு ஒரு சிறிய தீவு, 2 சதுர கிலோமீட்டருக்கு குறைவான ஒரு தீவு. அந்த தீவு இந்திய கடலில் சமுத்திரத்தில் மிதந்து கொண்டிருக்கு. யாருக்கு சொந்தம்னு தாவா, இலங்கை எங்களுக்கு சொந்தம்ன்றது இல்லை ராமநாத ராஜாவுக்கு சொந்தம்னு. பழைய ஆவணங்கள்லாம் கிடையாது, கொஞ்சம் ஆவணங்கள் இருக்கு. சர்வதேச சட்டம்னு, சர்வதேச கடல் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்ப நிலத்தில் எப்படி எல்லைகளை வரைகிறோமோ அதே போல கடலிலேயும் எல்லைகளை வரைகிறோம். இது இந்திய கடல், அது இலங்கை கடல். இது இந்திய கடல், இது சிங்கப்பூர் கடல். இது இந்திய கடல், இது தென்னாப்பிரிக்கா கடல். எல்லா நாடுகளும் சுற்றி கடல் தான் இருக்கு. இந்த பூமியில 3/2 பங்கு கடல் தான், 1/3 பங்கு தான் பூமி. ஆக எல்லா நாடுகளுக்கும் கடல் கரை இருக்கு. பெரும்பகுதி நாடுகளுக்கு கடல் கரை இருக்கு. இந்த தொகுதியில 3 தொகுதிகள் கடற்கரை: ராயபுரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர். 3 தொகுதிகள் கடற்கரை. அந்த கடல் அங்க தொடங்குது, நம்முடைய எல்லை முடியுது, அப்புறம் இலங்கையுடைய கடல் தொடங்குது. இப்ப நிலத்துல அந்த கல்லை நாட்டிடலாம். இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது இந்தியா, இது சீனா என்று கல்லை நாட்டலாம். கடல்ல எப்படி கல்லை நாட்டுறது? கடல்ல கல்லை நாட்ட முடியாது. ஒரு அனுமானம் தான். இது வரைக்கும் இந்திய கடல், அதுக்கப்புறம் இலங்கை கடல். அதுல ஒரு தீவு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்வு ஏற்பட்டது. வரைபடங்களை எல்லாம் பார்த்து, வல்லுநர்களை எல்லாம் கலந்து, 2 நாடுகளும் கூடி பேசி, இது இந்த கச்சத்தீவு என்பது இலங்கை கடல் பகுதியிலே இருக்கு என்று நாம் ஏற்றுக்கொண்டு, வெறுமனே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளும் பொழுது 6 லட்சம் தமிழர்களை நாங்கள் தமிழகத்துக்கு குடியேற்றுவதற்கு அனுமதி பெற்று, 6 லட்சம் துன்பத்திலே இருந்த, துயரத்திலே இருந்த, உரிமைகள் மறுக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் 6 லட்சம் பேரை இந்தியா தாயகத்துக்கு வரவழைத்து 50 ஆண்டுகளாக இங்கே குழந்தை பேரக்குழந்தை இருக்கு. 6 லட்சம் தமிழர்கள், 6 லட்சம் தமிழர்களுக்கு உரிமைகள், 6 லட்சம் தமிழர்களுக்கு சுதந்திரம், 6 லட்சம் தமிழர்களுக்கு வாக்குரிமை, 6 லட்சம் தமிழர்களுக்கு குடியுரிமை, 6 லட்சம் பேரை காப்பாற்றி இந்த ஒரு சின்ன தீவை உங்களுக்கு சொந்தம்னு ஏற்றுக்கொண்டோம். 50 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 50 ஆண்டுகள் முடிந்த பிறகு இன்று பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவை பிரச்சனையை கிளப்புகிறார் என்றால், சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று ஒரு பழமொழி இருக்கு. இந்த தேர்தல் வந்ததால் சோழியன் குடுமி ஆடுது. இதோ ஒரு கடிதம் இருக்கு, தகவல் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கடிதம். இந்த அண்ணாமலை பெற்ற கடிதம் அல்ல, அண்ணாமலை முன்னாடி கிடைத்த கடிதம். அண்ணாமலை 5ஆம் தேதி கேள்வி எழுப்புகிறார், 12ஆம் தேதி பதில் வருது. இந்தியாவிலேயே தகவல் உரிமை சட்டத்தில் 7 நாட்களிலே பதில் வந்த ஒரே மனிதர் அண்ணாமலையாக தான் இருக்கு. அது போகட்டும். இதோ இந்த கடிதம் என்ன சொல்லுது? 27/1/2015. யார் பிரதமர் அன்று? நரேந்திர மோடி. ஜெய்சங்கர் யாராக இருந்தார்? ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 2வது மூத்த அதிகாரி. மறுநாள் வெளியுறவுத்துறை செயலாளராக பொறுப்பேற்கிறார். முதல்ல செயலாளராக பொறுப்பேற்றார், பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆக 27/1/2015 என்பது மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில், ஜெய்சங்கர் அவர் உயர் அதிகாரியாக 2வது இடத்திலே இருந்த அதிகாரியாக இருந்த காலத்தில் இந்த கடிதம் எழுதுது. இந்த கடிதம் என்ன சொல்லுது? யாரும் யாருக்கும் கச்சத்தீவை தார பார்க்கவில்லை, யாரும்
கச்சத்தீவை கைப்பற்றவில்லை. யாரும் கச்சத்தீவை கைவிடவில்லை. யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. இது ஒரு உடன்பாடு. கடலில் எல்லை வரைந்து இலங்கை பகுதி கடலில் இந்த தீவு இருக்குது என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் ஒப்புக்கொண்டோம். ஆக யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று இந்த கடிதம் சொல்கிறது. ஆங்கிலத்தில் எழுதுகிறது, கச்சத்தீவு ஐலண்ட் lies on the Sri Lankan side of the India-Sri Lanka International Maritime Boundary Line that was delineated by the 1974 agreement. This did not involve either acquiring or ceding of territory. யாரும் கைப்பற்றவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று கையெழுத்து போட்டு நரேந்திர மோடியுடைய அரசு கையெழுத்து போட்டு அதிகாரபூர்வமாக தகவல் உரிமை சட்டத்தின் கீழே தந்த தகவல். 2015க்கும் 2024க்கும் இடையில என்ன பல்டி அடிக்க வேண்டியிருக்கு? நரேந்திர மோடி அவர்களுக்கு செய்தி சொன்னார்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அரசு கோப்பு அப்படின்னா இந்த கடிதம் அந்த கோப்பில் தான் இருக்கும். முதல் கேள்வி தகவல் உரிமை சட்டத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் எழுதுனா அந்த கோப்பில் தான் இருக்கும். 9 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்வியும் பதிலும் அந்த கோப்பில் தான் இருக்கும். அதே கோப்பில் தான் இருக்கும். அந்த கடிதத்தை அண்ணாமலை படிக்கிறாரே ஒழிய இந்த கடிதத்தை ஏன் படிக்கல? அந்த கடிதத்தை ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகை நிருபர்களை அழைத்து பேசுகிறாரே ஒழிய இந்த கடிதத்தை ஏன் படிக்கவில்லை? இந்த கடிதத்தை தற்செயலாக கண்டுபிடித்ததால் அந்த குட்டு அம்பலமாகிவிட்டது. 2015 யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று அறிவித்த மோடி அரசு இந்த 2024 கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டால் என்று சொல்றார். சரி, 10 ஆண்டுகள் நீங்கள் பிரதமராக இருந்தீங்க. எத்தனை முறை இலங்கைக்கு போனீங்க? எத்தனை முறை இலங்கை பிரதமரை இங்கே கௌரவித்தீர்கள்? எத்தனை முறை இலங்கை ஜனாதிபதியை உபசரித்தீர்கள்? இந்த 10 ஆண்டுகளிலே ஏன் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பவில்லை? நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை மனுவை தருகிறார். அந்த கோரிக்கை மனுவில் முதல் பாயிண்டே கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி. கச்சத்தீவு பிரச்சனை கோரிக்கை மனு வருகிறது. கச்சத்தீவு பிரச்சனை முதல் பாயிண்ட். ஏன் அதற்கு பதில் சொல்லவில்லை? ஏன் இலங்கையோடு இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை? இன்னைக்கு இந்தியாவிலே தேர்தல் என்பதால் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழர்களுடைய நலனை பொருட்படுத்தாமல் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்புகிறாரே. நான் எச்சரிக்கிறேன், இந்தியாவில் 6 லட்சம் இலங்கை தமிழர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் இலங்கையிலே 25 லட்சம் இலங்கை தமிழர்கள் வாழ்கிறார்கள். 10 லட்சம் இந்திய தமிழர்கள் வாழ்கிறார்கள். 35 லட்சம் தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிறார்கள். இந்த பிரச்சனையை எழுப்பி இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நல்லுறவு கெட்டுப்போகும் என்றால் 35 லட்சம் தமிழர்கள் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களா? 35 லட்சம் தமிழர்கள் இருப்பதால் உங்களுக்கு இளக்காரமாக தெரிகிறது, பிரச்சனையை எழுப்பலாம். நான் கேட்கிறேன், 35 லட்சம் குஜராத்திகள் இருந்தால் எழுப்புவார்களா? 35 லட்சம் தமிழர்கள் என்றால் உங்களுக்கு இளக்காரமா? 35 லட்சம் குஜராத்திகள் இருந்தால் எழுப்புவீர்களா? ஆக கச்சத்தீவை பற்றி ஜெய்சங்கர் பேசும்போது, கச்சத்தீவை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசும்போது அவர்கள் மறந்துவிடக்கூடாது. இருவரும் தமிழர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு நிற்பதற்கு அஞ்சுபவர்கள்.